මේක නිකම්ම සටනක් නෙමෙයි. මේ සටන දිනනවද නැද්ද කියන එක උඩ මේ ලෝකයේ මනුස්සකම ඉතුරු වෙනවද නැද්ද කියන එක තීරණය වෙනවා. இந்த யுத்தம் வெற்றி தோல்வியை தாண்டி இந்த யுத்தம் நிறைவடைவதில் தான் மனிதாபிமானம் தங்கி இருக்கிறது. පහුගිය අවුරුද්දකට 60000ක් මිනිස්සු ඝාතනය කරලා 20000ක් කුඩා දරුවෝ ඝාතනය කරලා තමන්ගේ බිම අහිමි කරගෙන යන මේ අමානුෂීය යුද්ධය මේක පලස්තීනයේ නිදහස් රාජ්‍යයක් විදිහට ජයගත්තේ නැත්නම් මම හිතන්නේ මේ ලෝකේ මනුස්සකම ගැන අපිට විතරින් එහාට කතා කරන්න අමාරු වෙනවා. கடந்த ஆண்டு 60,000க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுள் 20,000க்கும் அதிகமான குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த யுத்தம் இதோடு நிறுத்தப்படாவிட்டால் மனிதாபிமானம் எங்கே என்ற கேள்வி மாத்திரம்தான் எஞ்சியிருக்கும். අපි මේ කතා කරන මොහොත වෙනකොට කෑම පොඩ්ඩක් ඉල්ලගෙන නැත්නම් වතුර නැතුව පොඩි දරුවෝ අර බඩවල් පිටට ඇවිල්ලා ඇටසකිලි වගේ වැටිලා ඉන්න මොහොත. நாங்கள் பேசக்கூடிய இந்த தருணத்தில் கூட உணவில்லாமல் பானமில்லாமல் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் சாவு அதாவது அவருடைய இறுதி மூச்சு வரை அவர்கள் வந்திருக்கிறார்கள். මේ සටන දිනන්නේ මුළු ලෝකෙම මනුස්සකම වෙනුවෙන් පෙනී ඉන්න මිනිස්සු එකට එකතු වුණොත් එකතු වෙලා බලපෑම් කරොත් විතරයි. ඒ නිසා තමයි අපි හැමදේම එකට එකතු වෙලා ඉන්නේ. இந்த யுத்தம் வெற்றி பெறுவதாக இருந்தால் ஒன்றே ஒன்று மாத்திரம்தான், மனிதாபிமானத்தை விரும்பக்கூடியவர்கள் உலகளாவிய ரீதியில் இருந்த அழுத்தம் கொடுக்க வேண்டும். அப்படி செய்தால் மாத்திரம்தான் இந்த யுத்தம் நிறைவுக்கு வரும். அதற்காக வேண்டிதான் நாங்கள் இன்று ஒன்று திரண்டிருக்கிறோம். අපි හැමෝටම විවිධ මතවාද තියෙන්න පුළුවන්. විවිධ දේශපාලන අදහස් තියෙන්න පුළුවන්. හැබැයි පලස්තීනයේ නිදහස් විය යුතුයි කියන එක ඇරෙන්න වෙන මතයක් අපි කාටවත් තියෙන්න බෑ මේ කියන. எங்களுக்கு வித்தியாசமான சிந்தனைகள் இருக்கலாம், வித்தியாசமான அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் எங்களுடைய பாலஸ்தீன மக்களுக்காக வேண்டி அவர்களுடைய விமோசனத்திற்காக வேண்டி நாங்கள் அனைவரும் ஒரே சிந்தனையில் இருக்க வேண்டும். මේ ළමා ඝාතන නවත්තලා පලස්තීන නිදහස් රාජ්‍ය වෙනුවෙන් පෙනී ඉන්න බැරි නම් දේශපාලන නෙමෙයි අතටම මනුස්සකමට සුසු නැහැ. இந்த யுத்தத்தை நிறுத்தி இந்த குழந்தைகள் கொல்லப்படுவதை நிறுத்தாவிட்டால் அரசியல் செய்வதில் எந்த பலனும் இல்லை. ඒ නිසා කිසිම දෙගිඩියාවක් නැහැ. හැකි උපරිමයි අපි සියලුම දෙනා මේ සටන වෙනුවෙන් ඉන්නවා. නිදහස් පලස්තීනයක් වෙනුවෙන්, ගාසාවේ නිදහස වෙනුවෙන්, ඒ ජනතාවගේ වේදනාව නිමා කිරීම වෙනුවෙන් අපි පෙනී ඉන්නවා. எனவே எந்த மாற்று கருத்தும் இல்லை. பாலஸ்தீனத்திலே யுத்தம் நிறுத்தும் வரைக்கும், காசா மக்கள் நிம்மதி அடையும் வரைக்கும் இந்த போராட்டத்திலே நாங்கள் தொடர்ந்து இருப்போம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. මේක නැතුව අපිට දේශපාලනය ගැන කතා කරන්න බෑ. அரசியல் பேச முடியாது நமக்கு. අද දැන් දවස් ගානකට පස්සේ මම ගෙදර යනකොට මම දන්නවා මගේ අවුරුදු දෙකක පුතා ගෙදර ඉන්නවා කියලා. හැබැයි මේ මොහොතේදී අපි දන්නවා පලස්තීනයේ ගාසාවේ ඊළඟ ප්‍රේ තමන්ගේ දරුව ජීවත් වෙන්න කියලා දන්නේ නැති අම්මලා තාත්තලා ගොඩකින් පිරලා ඉන්නේ. நான் இங்கே உரையாற்றிவிட்டு இன்னும் 2 மணித்தியாலங்களில் என்னுடைய வீட்டுக்கு போகும்போது என்னுடைய மகன் வீட்டிலே இருப்பார் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அடுத்த மணித்தியாலத்திலே பாலஸ்தீன குழந்தைகள் இருப்பார்களா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. අපි මේ වෙනුවෙන් දශක ගානක් සටන් කරපු ව්‍යාපාරයක්, ආරම්භ ඉඳලා සටන් කරපු ව්‍යාපාරයක්, නොසැලී සටන් කරපු ව්‍යාපාරයක්. நாங்கள் இதற்காக வேண்டி பல வருடங்களாக போராடிய ஒரு கட்சி பல விதமான போராட்டங்கள், வித்தியாசமான போராட்டங்களை செய்திருக்கிறோம். අවුරුදු 50ක් තිස්සේ නිදහස් පලස්තීනයක් වෙනුවෙන් පැවති හැම විරෝධතාවයකම ලංකාවේ සහභාගී වෙච්ච ඉදිරියේ ගිහපු ව්‍යාපාරයක්. 50 ஆண்டுகளாக பாலஸ்தீன மக்களுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி நடைபெற்ற எல்லா போராட்டங்களிலும் இருந்தவர்கள் நாங்கள். ඒ නිසා ඒක එදත් එහෙමයි, අදත් එහෙමයි, හෙටත් එහෙමයි. මේ සටන ජයග්‍රහණය කරන තුරු අපි මේක ඉස්සරහින් ඉන්නවා. எனவே அன்றும் அப்படித்தான், இன்றும் அப்படித்தான், நாளையும் அப்படித்தான். இந்த போராட்டம் நிறுத்தும் வரைக்கும், நிறுத்தப்படும் வரைக்கும் களத்திலே நாங்கள் இருப்போம். අර ආරම්භයේ කතා කරපු මහත්මයා පැහැදිලි කරා අධිරාජ්‍යවාදයේ විසින් කොහොමද මේ යුද්ධ ඇති කරේ කියලා. ஆரம்பத்தில் உரையாற்றிய சகோதரர் சொல்லியிருந்தார் மேலேத்தியவாத யுத்தங்களை பற்றி. ඒ සහෝදරයා පැහැදිලි කරා පලස්තීන යුද්ධය, පලස්තීන ජනතාවට මේ පීඩනය කොහොමද අධිරාජ්‍යවාදයේ විසින් අවුරුදු ගානක් තිස්සේ අවුරුදු ගානකට කලින් ගොඩ නැගුවේ කියලා. அவர் சொல்லியிருந்தார் மேலேத்தியவாதிகள் பாலஸ்தீன மக்கள் மீது எப்படி இந்த யுத்தத்தை திணித்தார்கள் என்று.
ඒක ඇත්ත. හැබැයි අපි දන්නා අධිරාජ්‍යවාදී අපිට ඇති කරේ යුද්ධ විතරක් නෙමෙයි. அது உண்மை. ஆனால் மேலேத்தியவாதம் ஏற்படுத்தியது யுத்தம் மாத்திரம் அல்ல. අපිට කුසගින්න ඇති කරා. பசியை ஏற்படுத்தினார்கள். මේ දුප්පත් රටවල දිලිඳුකම ඇති කරා. இந்த ஏழை நாடுகளிலே அவர்கள் இன்னும் பிரச்சனைகளை ஏற்படுத்தினார்கள். කඩා වැටුණු ආර්ථික එකතු කරා. பொருளாதார பின்னடைவை ගෙවා ගන්න බැරි ණය ගැතිභාවය ඉතුරු කරා. கடனை ஏற்படுத்தினார்கள். ඒවා අපේ රටවල් කොඳු කඩලා දැම්මා. இவைகள் எல்லாம் எங்கள் நாடுகளுக்கு ஏற்படுத்திய பிரச்சனைகள். අපිත් රටක් විදියට ඒක විඳිතේ. நாங்கள் ஒரு நாடாக அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். පලස්තීන තරම් නැති වුණා. பாலஸ்தீனத்துக்கு மாத்திரமல்ல. ඒ නිසා අපි හැමෝම මේ ලෝකේ මේ පීඩනයේ ඉන්න හැමෝම එකතුවට විතරයි මේක ජයග්‍රහණය කරන්නේ. எனவே நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் மாத்திரம்தான் இதை வெற்றி பெற முடியும். සහෝදර සහෝදරියනි හොඳට මතක තියාගන්න சகோதர சகோதரர்களே நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். අමාරුම වෙලාවේ පිනීදීම තමයි පිනීදී. கஷ்டமான காலங்களிலே நாங்கள் அவர்களுக்காக இருப்பதுதான் மிக முக்கியமானது. අපි අමාරුම වෙලාවේ මේ සටන වෙනුවෙන් පිනී ඉන්න මේ සටන ඉස්සරහින් හිටගෙන ඉන්නවා. எங்களுடைய கஷ்டமான இந்த காலத்திலே அவர்களுக்காக நாங்கள் நிற்போம், நின்று கொண்டே இருப்போம். ගිය සතියේ පලස්තීනයට සහයෝගය දැක්වුවා කියලා කැනඩාවට අතිරේකව 115ක බදු පැනෙවුවා. கடந்த வாரம் பாலஸ்தீனத்துக்கு உதவி செய்தார்கள் என்பதற்காக கனடாவுக்கு 15% வரியை உண்டாக்கினார்கள். ලංකාවේ ආර්ථිකය තියෙන්නේ හෙල්ලි තියෙන්නේ. இலங்கையின் பொருளாதாரம் ஆடிக்கொண்டு இருக்கிறது. අපි පලස්තීන ජනතාවගේ කුසගින්න නැති කිරීම වෙනුවෙන් පිනී ඉන්නවා. நாங்கள் பாலஸ்தீன மக்களின் பசியை போக்குவதற்காக வேண்டி அவர்களுக்காக வேண்டி ඒ වෙනුවෙන් සටන් කරනවා. ඒ වෙනුවෙන් සටනේ පෙරමුණේ ඉන්නවා. போராட்டத்திலே முதன்மை வகிப்போம். හැබැයි මේ රටේ මිනිස්සු කුසගින්නට අදලා දාන තියෙන අපිට ගන්න බෑ. எனவே இந்த நாட்டு மக்களை பசியின் கொடுமையில் தள்ள நாங்கள் தயாரில்லை. අපි මේ දෙකම වෙනුවෙන් පිනී ඉන්නවා. ඒ දෙකම බේරගෙන මේ සටන ඉස්සරහට ගෙනියනවා. நாங்கள் இரண்டு காரணங்களுக்காக வேண்டி முன்னால் நிற்போம். இரண்டு காரணங்களை மையப்படுத்தியே இருப்போம். අපි මේ ජාතිවාදයට විරුද්ධව පිනී ඉන්නවා. நாங்கள் இனவாதத்துக்கு எதிராக நின்றோம். දශක ගානකට පස්සේ ජාතිවාදී පරද්දන්න අපිට පුළුවන් වෙලා තියෙනවා. பல வருடங்களுக்கு பின்னால் இனவாதம் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. දශක ගානකට පස්සේ ජාතිවාදී පාවිච්චි කරලා දේශපාලනය කරන එක ආණ්ඩු කරන එක නවත්තන්න අපිට පුළුවන් වෙලා තියෙනවා. பல வருடங்களுக்கு பின்னால் இனவாதத்தை பயன்படுத்தி அரசியல் செய்வதை நிறுத்தி இருக்கிறோம். ඒ දේ අපි කරමින් පෙන්නමින් ඉන්නවා. அந்த விடயத்தை செய்து கொண்டு காட்டிக் கொண்டு இருக்கிறோம். අපි පලස්තීනයට විරුද්ධව ක්‍රියාත්මක වෙලා තියෙන ජාතිවාදී යුද්ධයට විරුද්ධයි. ඒ වෙනුවෙන් දිවිහිමිය පෙනී ඉන්නවා. பாலஸ்தீனத்துக்கு எதிராக நடைபெறக்கூடிய இனவாத யுத்தத்திற்கு எதிராக நாங்கள் எதிர்ப்போம். அதற்காக வேண்டி நாங்கள் இருப்போம். හැබැයි ඒ වගේම අපි ලංකාවේ ඔබයි ජාතිවාදයට අඩ වෙන්න දෙන්නෙත් නැහැ. எனவே அதற்காக வேண்டி இலங்கையில் இருக்கக்கூடிய உங்களை மீண்டும் இனவாதத்திற்குள் தள்ள விட மாட்டோம். ඒ වගකීමත් අපිට තියෙනවා. அந்த பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ඒ නිසා මේ අසීරුම වෙලාවේ අමාරුම වෙලාවේ අසීරුම තැනදී අපි පෙනී ඉන්නවා. எனவே இந்த கஷ்டமான காலத்திலே துன்பமான காலத்திலே நாங்கள் அவர்களுக்காக இருக்கிறோம். මෙතන ඉන්න බොහෝ දෙනෙකුට මේ විරෝධතාවයට සම්බන්ධ වෙලාද ගෙදර යන්න පුළුවන්. இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் இந்த நிகழ்வு முடிந்து வீட்டுக்கு போகலாம். ගිහිල්ලා ඉන්න පුළුවන්. කරපු වැඩේ ගැන සතුටු වෙන්න පුළුවන්. சந்தோஷப்படலாம். අපි ඊටාව සංකීර්ණ තත්ත්වයකට මුහුණ දෙනවා මෙතනින් පස්සේ. நாங்கள் மிக முக்கியமான ஒரு தருணத்தை அடைவோம். இதற்கு பின்னால் උද්ඝෝෂණය වෙලා නිකන් ගෙදර යන්න බෑ මේ තියෙන තත්ත්වේ. ஆர்ப்பாட்டங்களுக்கு பின்னால் இந்த நிலைமையோடு நிம்மதியாக வீடுகளுக்கு செல்ல முடியாது. எமக்கு තමන්ගේ ෆෝන් එක චෙක් කරලා බලන්න මේ වෙද්දී ජාතිවාදී රූපවාහිනී නාලිකාවක් විසින් අපේ മന്ത്രിතුමියන් මේකට සහභාගී වුණා කියලා සම්පූර්ණ මඩ ප්‍රචාරයක් ප්‍රහාරයක් කරගෙන යනවා. உங்களுடைய மொபைல் போன்களை செக் பண்ணி பாருங்கள். இப்போதே ஒரு இனவாத ஊடகம் எங்களுடைய அமைச்சர் இதிலே கலந்து கொண்டிருக்கிறார் என்பதை செய்தியாக போட்டிருக்கிறார்கள். අපි මේක ඉලක්ක බවට පත් වෙනවා. நாங்கள் ஆச்சரியம் அடைகிறோம். ඒ නිසා ඒ කෙසේ වුණත් අසීරුම වෙලාවේ අමාරුම වෙලාවේ අපි මේක වෙනුවෙන් පෙනී ඉන්නවා. ඒක ස්ථිරයි. எது எப்படி போனாலும் கஷ்டமான கடினமான இந்த காலத்திலே அவர்களுக்காக வழியாக இருக்கிறோம். ගාසාවේ නිදහස වෙනුවෙන් නිදහස් පලස්තීනයක් වෙනුවෙන් අපි එදත් පෙනී හිටියා අදත් පෙනී ඉන්නවා හෙටත් පෙනී ඉන්නවා. காசா மக்களுக்காக வேண்டி, பாலஸ்தீன மக்களுக்காக வேண்டி, அவர்களுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி நாங்கள் அன்றும் இருந்தோம், இன்றும் இருப்போம், நாளையும் இருப்போம் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். විවිධ දේවල් කියන්න පුළුවන්.
பல விடயங்களை சொல்லலாம். නමුත් මම අවසාන වශයෙන් ඔබට එක පොරොන්දුවක් දෙනවා. இறுதியாக ஒரே ஒரு விடயத்தை உங்களுக்கு சொல்கிறேன், உறுதியை வழங்குகிறேன். අපි මේ සටන වෙනුවෙන් පෙනීම අපි මේ සටන වෙනුවෙන් පෙනී දිවි වෙන්න පුළුවන් ක්‍රම දෙකකට විතරයි. எமக்கு இந்த போராட்டத்திலே இரண்டு முறைகளிலே அவர்களுக்காக இருக்கலாம். එක්කෝ නිදහස් පලස්තීනයක් හම්බෙන්නකම් අපි මේක වෙනුවෙන් පෙනී ඉන්නවා. ஒன்றோ சுதந்திர பாலஸ்தீனம் கிடைக்கும் வரை இந்த போராட்டத்திலே தொடரலாம். නැත්තම් අපි මිය යනකම් අපි මේක වෙනුවෙන් පෙනී ඉන්නවා. இல்லை என்றால் நாம் சாகும் வரை එනිසා කිසිම සැකයක් තියාගන්න එපා. මේ සටනේ ඔබත් එක්ක අවසාන මොහොත දක්වා අපි ඉදිරියට ඉන්නවා. මේ සටන ජය වේවා. නිදහස් පලස්තීනයට ජය වේවා. நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். இந்த போராட்டத்திலே உங்களோடு நாங்கள் மரணிக்கும் வரை இருப்போம் என்பதை கூறிக்கொண்டு சுதந்திர பாலஸ்தீனத்திற்கு Free Palestine. මේ කොළඹ දෙවනත් කරන්න මෙතෙන්ට සම්බන්ධ වෙලා ඉන්න ආදරණීය අම්මලා තාත්තලා නංගිලා මල්ලා මේ සියලු දෙනාගේම අවසරයි. இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கின்ற வணக்கத்திற்குரிய மதகுருமானே, அதே போன்று இன்று இந்த கொழும்பில் நடந்தேறிய ஒரு மாபெரும் பேரணிக்காக இன்று வந்து எங்களோடு கலந்து கொண்ட தாய் தந்தையரே, சகோதர சகோதரிகளே, මම හඳුන්වා දෙද්දී අපේ නිවේදිකාව කිව්වා සමාජවාදී තරුණ සංගමේ ජාත්‍යන්තර කටයුතු ලේකම් කියලා. ඒ කියන්නේ என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது இங்கு அறிவிப்பாளர் குறிப்பிட்டிருந்தார், நான் சோசலிச இளைஞர் சங்கத்தின் சர்வதேச விவகாரங்களுக்கு பொறுப்பான உறுப்பினர். සමාජවාදී තරුණ සංගමය කියන්නේ ජනතා විමුක්ති පෙරමුණේ තරුණාංශය. சோசலிச இளைஞர் சங்கம் என்பது மக்கள் விடுதலை முன்னணியினுடைய இளைஞர் அமைப்பாகும். සමාජවාදී තරුණ සංගමයත් ජනතා විමුක්ති පෙරමුණත් දශක ගණනාවක් තිස්සේ මේ පලස්තීනයේ ජනතාවගේ නිදහස ඔවුන්ගේ සටන වෙනුවෙන් පෙනී ඉන්නවා. சோசலிச இளைஞர் சங்கமும் மக்கள் விடுதலை முன்னணியும் பல தசாப்த காலங்களாக பாலஸ்தீன மக்களுடைய விடுதலைக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருப்பவர்கள். පලස්තීන ජනතාව ගැන ඔවුන්ගේ දරා ගැනීම ගැන ඔවුන්ගේ සටන ගැන මෙච්චර උනන්දුවක් නැති කාලෙත් මේ රටේ ඉන්න ජනතාව එක්ක සිවිල් සංවිධානය එක්ක පලස්තීන තානාපති කාර්යාලය එක්ක දශක ගණනාවක් තිස්සේ මුළු රට පුරා වැඩ කර සංවිධානයක් තමයි සමාජවාදී තරුණ සංගමය. அதாவது பாலஸ்தீன மக்களுடைய இன்னல்களையும் துன்பங்களையும் புரிந்து கொண்டு பலஸ்தீன தூதுவர் ஆலயத்தோடு இணைந்து பல போராட்டங்களை முன்பு பல தசாப்தங்களாக செய்து வந்த ஒரு அமைப்பு தான் சோசலிச இளைஞர் சங்கம். මේ පාගමන මේ රැලිය සංවිධානය කර සංවිධාන කමිටුවේ ප්‍රධාන කෙනෙක් තමයි සමාජවාදී තරුණ සංගමය. இந்த பேரணியையும் இந்த பொதுக்கூட்டத்தையும் ஒருங்கிணைத்தவர்களில் முன்னணியில் இருப்பவர்கள் தான் சோசலிச இளைஞர் சங்கத்தினர். අද මේ පාගමන විශාල පිරිසකගෙන් එද්දී මේ රැලිය මේ භූමිය විශාල පිරිසක් පිරෙද්දී අපිට මාර සතුටක් දැනුණා. இந்த பேரணியில் பல நூறு மக்கள் கலந்து கொண்டு இந்த மைதானத்தில் முழுக்கவும் மக்கள் நிரம்புகின்ற பொழுது நாங்கள் மனதார சந்தோஷப்பட்டோம். මොකද දශක ගණනාවක් තිස්සේ මේකත් එක්ක වැඩ කරද්දී පුජ්‍යලෙක් විතර මමත් තරුණ සංගමයත් අනේක විද බැනුම් ඇහුවා අපේ රටේ මිනිස්සුන්ගේ ඊශ්‍රායලයේ රස්තාවල් කරන අපේ රටේ මිනිස්සුන්ගේ කුණුහරුවෙන් බැනුම් ඇහුවා. பல தசாப்த காலங்களாக நானும் தனிப்பட்ட ரீதியிலும் சோசலிச இளைஞர் சங்கமும் இவ்வாறான பல போராட்டங்களை முன்னெடுக்கின்ற பொழுது சமூகத்தில் உள்ள குறிப்பாக இஸ்ரேலில் பணிபுரிகின்ற பல இளைஞர்களிடம் இருந்து தனிப்பட்ட ரீதியில் பல ஏற்று பேச்சுக்களை வாங்கி இருக்கின்றோம். අද ඔබේ එකතු වීම ගැන සතුටක් දැනෙනා වගේම මේකේ අද්දි පොඩි දුකකුත් ආවා. நாங்கள் இவ்வாறு ஒன்றிணைந்து இப்படி போராடுகின்ற பொழுது எங்களுக்கு மகிழ்ச்சி வந்தது, அதே வேளை சற்று கவலையாகவும் இருந்தது. අපි ඇයි මේක සංවිධානය කරේ? நாங்கள் ஏன் இதை ஒருங்கிணைத்தோம்? අපි රටක් විදියට මේක ලබු කරලා තිබ්බේ මුස්ලිම්වරුන්ගේ ප්‍රශ්නයක් විදියට මේ පලස්තීන ප්‍රශ්නය.
நாங்கள் நாடியன் ரீதியில் பாலஸ்தீன மக்களுடைய போராட்டத்தை முஸ்லிம் மக்கள் என்கின்ற வட்டத்திற்குள் சுருக்கி வைத்திருந்தோம். අද මම කතා කරන්න හිතාගෙන ආවේ මේක මුස්ලිම් වරුන්ගේ ප්‍රශ්නයක් නෙමෙයි. මේක ලෝකයේම මනුෂ්‍යත්වයේ අයගේ අවදානට ගත යුතු ප්‍රශ්නයක්. இது முஸ்லிம் மக்களுடைய பிரச்சனை மட்டுமல்ல, முழு உலகத்திலும் உள்ள மனிதாபிமானத்தையும் மனிதநேயத்தையும் விரும்புகின்ற அனைத்து மக்களுக்குமான பிரச்சனையாகும். මම කතා කරන්න හිතාගෙන ආවේ මේක අපේ රටේ ඉන්න මුස්ලිම් අය විතරක් විරෝධය පළ කරන්න නැත්නම් පලස්තීන සහයෝගය පළ කරන්න ඕන දෙයක් නෙමෙයි. අපේ රටේ ඉන්න සිංහල දෙමළ ඒ අනිකුත් ආගමික නායකයන් මේ සියලු ජනතාව මේ ඉදිරියට එන්න ඕන කියන එක පණිවිඩය දෙන්නේ. நான் இந்த போராட்டத்தில் பேச வருகின்ற பொழுது இது தனியே முஸ்லிம் மக்களுடைய பிரச்சனையாக பார்க்காமல் ஏழைய சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் சேர்ந்தவர்களும் அவருடைய மதகுருமார்களும் இணைந்து போராட வேண்டிய ஒரு பொது பிரச்சனை என்பதை நினைவுபடுத்துவதற்காக வந்திருக்கிறேன். මේක සංවිධානය වුණේ ඔබ සෝෂල් මීඩියා වල දැක්කා පහුගිය දවස් කිහිපේ සති කිහිපේ ලෝකේ රටවල් වල දැවැන්ත උද්ඝෝෂණ පෙළපාලි සහයෝග ව්‍යාපාර ලෝකෙ පුරා ඇති වුණා. நாங்கள் இப்படி ஒழுங்கமைக்கின்ற பொழுது அவதானித்த விடயம்தான் குறிப்பாக சமூக வலைதளங்களில் உலகம் பூராகவும் பல நகரங்களில் பாலஸ்தீன மக்களுக்கான போராட்டங்கள் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றன. අපිට දුකක් තිබ්බා අපිට ලංකාව විදියට ඒ වගේ එකක් කරන්න බැයිද කවදාවත්? எனக்கு ஒரு கவலை இருந்தது. இளைஞர்களாக நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அப்படி ஒன்றை செய்ய முடியாதா என்று ஒரு கவலை எனக்கு இருந்தது. අපි විවිධ මත තියෙන අය විවිධ දේශපාලන ස්ථාවර තියෙන අය පලස්තීනයේ දිගටම වැඩ කරපු අය එකතු වෙලා තමයි මේ ඉවෙන්ට් එක සංවිධානය කරේ. எங்களுக்கு வேறுபட்ட நிலைப்பாடுகள் இருக்கலாம், நாங்கள் வேறுபட்ட அரசியல் கட்சிகளோடு தொடர்பானவர்களாக இருக்கலாம், ஆனால் பாலஸ்தீனத்தினுடைய விடுதலை விவகாரத்தில் நாங்கள் எல்லாம் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கின்றோம் என்பதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இப்படி வேறுபட்ட மனிதர்கள் வேறுபட்ட அமைப்புகள் ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்தை ஒழுங்கமைத்திருந்தோம். අපිට උරුමනාව තිබ්බේ ශ්‍රී ලාංකීය ජනතාවක් විදියට මේ සියලු වාද ભેද පක්ෂ පාට ජාති ආගම් කුල මල මේ ඔක්කොම අතහැරලා කොහොමද පලස්තීනය වෙනුවෙන් හිටගන්න කියලා. நாங்கள் இன்று வெளிப்படுத்தி இருக்கிறோம். இன மத குலம் சாதி அதே போன்று ஏனைய எல்லா வேறுபாடுகளை தாண்டி அரசியல் கட்சி அரசியல் நிலைப்பாடு வேறுபாடுகளை தாண்டி எங்களால் ஒன்றிணைய முடியும் என்ற செய்தியை இங்கு நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம். නමුත් මෙතන සමහර කතා වලින් තේරෙන්නේ ඊශ්‍රායලයට වඩා ඇමරිකාවට වඩා අපේ රටේ මේ සාමාන්‍ය ජනතාවගේ ආණ්ඩුවට විරුද්ධව මත පළ වෙනවා. நான் இங்கு சில பேச்சுக்களை கேட்கும் பொழுது எனக்கு என்ன உணர்வு உருவாகியது என்றால் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினை விட மக்களுடைய ஆட்சிக்கு எதிராக சிலர் கருத்து தெரிவிப்பதை என்னால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ඒක නෙමෙයි මේ සංවිධානය කරලා තිබ්බ එකඟතාවය. நாங்கள் இப்படி ஒழுங்கமைக்கின்ற பொழுது எங்களுக்குள் இருந்த உடன்பாடு அதுவல்ல. ඕනම කෙනෙක්ට ඕනම අදහසක් තමන් විසින් සංවිධානය කළා කියන්න පුළුවන්. யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தங்களுடைய நிலைப்பாட்டை ஒரு ஒரு அமைப்பாக வெளிப்படுத்த முடியும். ඒකට දේශපාලන පක්ෂ තියෙනවා, සංවිධාන තියෙනවා, තනි පුද්ගලයන්ට පුළුවන්. அதற்கென்றுதான் பல அமைப்புகள் இருக்கின்றன, இயக்கங்கள் இருக்கின்றன, அரசியல் கட்சிகள் இருக்கின்றன. ஏன் தனிநபராக கூட அப்படியான கருத்துக்களை உங்களால் வெளிப்படுத்த முடியும். මේ එකතු වෙලා කරන එකේ ශක්තිය අද පෙන්නලා තියෙනවා. ඒකේ එකඟතාවය විනාශ කරනවා නම් අපි හිතනවා ඒ එකඟතාවය නැතුව ඉස්සරහට වැඩ කරන්න බෑ. அப்படியான ஒரு பொது நிலைப்பாட்டை ஒரு உடன்பாட்டை முறிக்கக்கூடிய வகையில் செயற்படுவார்களாக இருந்தால் ஒன்று சேர்ந்து எதிர்காலத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாற்றக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போய்விடும் என்று. ඒකින්ද මම ඉල්ලා සිටිනවා මේ පක්ෂ පාට ભેද ආගම් කුලමල ඒවා පැත්තකින් තියන්න. පලස්තීනය වෙනුවෙන් හිටගමු. ඒකේ මොනවා හරි ප්‍රශ්න තියෙනවා නම් අපේ රටක් විදියට ඒවා අපි කතා කරමු. ඒවට විසඳුම් හදමු. ඕනනම් උද්ඝෝෂණයක් කරන්න. හැබැයි පලස්තීනය වෙනුවෙන් එකතු වෙලා කරන වැඩ විනාශ කරන්න එපා. நான் உங்களிடம் வேண்டிக் கொள்கின்றேன். இன்று நாங்கள் இன மத குலம் அதே போன்று அரசியல் கட்சி நிலைப்பாடு வேறுபாட்டுகளை களைந்து ஒன்றாக போராட வந்திருக்கின்றோம்.
பலஸ்தீனை விவகாரம் தொடர்பாக எங்களுக்குள் ஒரு ஒருமித்த புள்ளியில் நாங்கள் நிற்கின்றோம். எனவே பாலஸ்தீன மக்களுடைய பிரச்சனை பற்றி எங்களுக்குள் சர்ச்சைகள் இருந்தால், பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை பேசி நாங்கள் தீர்த்து கொண்டு ஒரு பொது நிலைப்பாட்டிற்கு வந்து செயற்படக்கூடிய வகையில் எதிர்காலத்தில் நடப்போம் என்று எதிர்பார்க்கிறேன். நான் இந்த இடத்திற்கு வரும் பொழுது பேசக்கூடாது என்ற விடயத்தை தான் இப்பொழுது உங்களிடம் கூறியிருக்கின்றேன். අපි කතා කරන්න ආවේ මේ රැස්වීමේ. ඔබ දන්නවා පලස්තීනයේ දැන් මොකද වෙලා තියෙන්නේ කියලා. நான் இந்த மேடையில் உரையாற்ற வருகின்ற பொழுது நான் பேச வந்தது என்னவென்றால், பாலஸ்தீனத்துக்கு இன்று நேர்ந்திருக்கின்ற கதையை நாங்கள் அனைவரும் அறிவோம். මෙතන කතාවල විටින් විට කියවුණා 61000කට වැඩි පිරිසක් ඝාතනය කරලා තියෙනවා. එතන ළමයි ඉන්නවා භාගයට වැඩි ඉන්නවා ළමයි. இன்று பாலஸ்தீனத்தில் நடக்கின்ற தாக்குதல்களில் 61,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பலியாகி இருக்கிறார்கள். அதில் அரைவாசிக்கும் அதிகப்படியானோர் சிறார்களாக இருக்கின்றார்கள். පලස්තීන ජනතාවට ගාසාහි ජනතාවට ඒ අත්‍යවශ්‍ය මූලික අවශ්‍යතාවත් දෙන්නේ නැතුව හිර කරලා එලිමහන් සිර කඳවුරක් නිර්මාණය කරලා තියෙනවා. பாலஸ்தீன மக்களுக்கு, காசா மக்களுக்கான அடிப்படை தேவைகளை வழங்காது ஒரு திறந்த வழி சிறையாக காசாவை இன்று மாற்றி இருக்கிறார்கள். ගාසාහි ළමයි ලක්ෂ 2කට වඩා මන්ද පෝෂණයට නතු කරලා තියෙනවා. காசாவில் உள்ள 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட சிறுவர்கள் போஷணை குறைபாடு உடையவர்களாக இருக்கின்றார்கள். 200කට වැඩි පිරිසක් මේ මෑත දින ටිකේදී මන්ද පෝෂණයෙන්ද මරණයට පත් වෙලා තියෙනවා. ඝාතනය කරලා තියෙනවා. அண்மித்த நாட்களில் மட்டும் 200க்கு அதிகமான சிறுவர்கள் போஷணை குறைபாட்டினால் இறந்து போயிருக்கிறார்கள். විවිධ ලෝකයේ විවිධ තැන්වලින් ලැබෙන මානසික ආධාර හිර කරලා තියෙනවා. உலகில் பல்வேறு பாகங்களிலும் இருந்து கிடைக்கின்ற மனிதாபிமான உதவிகளை இவர்கள் தடுத்து வைத்திருக்கிறார்கள். UN එක සම්බන්ධ ආහාර වැඩපිළිවෙල උනර වගේ තියෙන සරණාගත කඳවුරු ඒවා තහනම් කරලා තියෙනවා. ஐநாவுடன் தொடர்புடைய உணவு வேலை திட்டம், அதே போன்று UNRWA போன்ற அமைப்புகளை இவர்கள் தடை செய்து வைத்திருக்கிறார்கள். ඒකින්ද අපි ඉල්ලන්නේ මොකද්ද? நாங்கள் எதை வேண்டி வந்து நிற்கின்றோம்? අපි ශ්‍රී ලාංකීය ජනතාවක් විදියට මේකට විරෝධය පළ කරන්න ඕන. நாங்கள் இலங்கையர்களாக இதற்காக குரல் கொடுக்க வேண்டும். මොකද ලෝකේ මෑත කාලේ අපිට පේන හැම ට්‍රෙන්ඩ් එකක් ලෝකේ බලගත්ු රටවල් ඒ ජනතාව විසින් අලුත් ට්‍රෙන්ඩ් එකක් ලෝකෙ ඇති කරලා තියෙනවා. இன்று உலகத்தில் ஒரு புது ட்ரெண்ட் உருவாகி இருக்கிறது. மிக பலம் வாய்ந்த நாடுகளிலும் அந்த மக்களினால் அந்த ட்ரெண்ட் உருவாக்கப்பட்டிருக்கிறது. මේ පහුගිය දවස්වල සිටේ මහා ජන ගංගාවෙන් තමයි ඒක කරලා තියෙන්නේ, බලපෑම් කරලා තියෙන්නේ. அந்த அழுத்தம் அண்மித்த காலப்பகுதிகளில் மிக பெரும் மக்கள் வெள்ளத்தினால் தான் அந்த அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. ඕස්ට්‍රේලියාව, ප්‍රංශය, කැනඩා වැනි රටවල් පලස්තීන නිදහස් රාජ්‍යයක් විදිහට පිළිඅරගෙන තියෙනවා. ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், கனடா போன்ற நாடுகள் பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக அங்கீகரித்திருக்கிறார்கள். ඒක තමයි ජනතාවගේ බලය. அதுதான் மக்களுடைய பலம். අපි දැන් මේ කරන්නේ මොකද්ද? நாங்கள் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? ගෝලීය දකුණ විදියට දකුණු අප්‍රිකාව, දකුණු ඇමරිකාව, ආසියාව, දකුණු ආසියාව මේ රටවල් පුරා ඒ ජනතාවත් එක්ක වීදි බැලලා ලෝක මේ අධිරාජ්‍යවාදීකරණය බලපෑම් කරනවා. நாங்கள் பூகோள தெற்கு, குளோபல் சவுத் என்ற அடிப்படையில் தென்னாப்பிரிக்கா, ஏனைய ஆசிய நாடுகளுடன் இணைந்து நாங்கள் பாலஸ்தீன விடுதலைக்கான அழுத்தத்தை இந்த இலங்கையில் இருந்து பிரயோகித்திருக்கிறோம். අධිරාජ්‍යවාදය ගැන අපි කවුරුත් දන්නවා. අධිරාජ්‍යවාදය කොහොමද මේ ලෝකෙට වින කෙරුවේ කියලා, විනාශ කෙරුවේ කියලා අපි අඩුවෙන් වශයෙන් දන්නවා. මේ ඊශ්‍රායලය මේ කරන යුද අපරාධ වලට නිශ්චිතව ගත්තොත් ඇමරිකාව වාර්ෂයකට $4 බිලියන 4කට වැඩි ප්‍රමාණයක් පොම්ප කරනවා. இந்த ஏகாதிபத்தியவாதிகள் யார் என்று எங்களுக்கு தெரியும். அந்த ஏகாதிபத்தியவாதிகளுக்கு எதிராகத்தான் நாங்கள் இன்று குரல் கொடுத்திருக்கின்றோம்.
ஒரு வருடத்திற்கு குறிப்பாக அமெரிக்காவினால் மட்டும் 4 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு அதிகமாக இந்த திட்டத்திற்காக அவர்கள் செலவு செய்கிறார்கள். මේ අමනුෂ්‍යකමට තමයි මේ අධිරාජ්‍යවාදයේ කුර අධිරාජ්‍යවාදයේ රහිව තමයි අපි හඬ නගන්නේ. අපි ඉදිරියට එන්න ඕනේ. இந்த மனிதாபிமானமற்ற செயலுக்காகவும் ஏகாதிபத்தியவாதிகளுக்கு எதிராகவும் தான் நாங்கள் குரல் கொடுக்கின்றோம். அதற்காகத்தான் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து முன்வர வேண்டும். ශ්‍රී ලංකාවේ ජනතාවගේ සමගිය ඒ බලය පෙන්වන්න ඕන. இலங்கை மக்களுடைய ஒற்றுமையை நாங்கள் அந்த சக்தியை வெளிக்காட்ட வேண்டும். මොකද මේ යුද අපරාධ වලට කිසිම දහමක් නැහැ. කිසිම නීතියකට යටත් වෙන්නේ නැහැ. ජාත්‍යන්තර නීති අනුව උල්ලංඝනය කරලා තියෙන්නේ. இந்த யுத்த குற்றங்கள் எந்த தர்மத்திற்கும் உட்பட்டவை அல்ல. இவை சர்வதேச சட்டங்களை மீறியவையாக இருக்கின்றன. ඒකින් අපි යෝජනා කරන්නේ ICC ඒ ICJ ඒ කියන යුද අපරාධ අධිකරණ වලට ඒ ඔප්පු වෙලා තියෙනවා. ඒ වලට ක්‍රියාත්මක වෙන්න කියලා බල කරන එක. நாங்கள் இன்று எங்களுடைய அழுத்தத்தை பிரயோகிக்கின்றோம். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆதாரங்களோடு விடயங்கள் யுத்த குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அவற்றை அமுலாக்கும்படி நாங்கள் எங்களுடைய அழுத்தத்தை பிரயோகிக்கின்றோம். ඒ සංවිධානවල සමාජික රටවල් වලට බලපෑම් කරන එක මේකට ක්‍රියාත්මක වෙන්න කියලා. நாங்கள் அந்த அமைப்பினுடைய அங்கத்தவர்களாக இருக்கின்ற நாடுகளுக்கு இதனை அமுலாக்குவதற்கு நாங்கள் அழுத்தத்தை பிரயோகிக்கின்றோம். ඒක හින්දා අපි නිදහස් පලස්තීන උදෙසා ශ්‍රී ලාංකික සාමූහික විදියට මේක සංවිධානය කරේ. ඒක විදියටත් මෙතෙන් එකතු වෙලා ඉන්න සිංහල දෙමළ මුස්ලිම් බර්ගර් මැලේ ඒ වගේ විවිධ දේශපාලන මතවරේ හැමෝගෙම අපි ඉල්ලා සිටින්නේ අපි ශ්‍රී ලංකාව විදියට මේ පලස්තීනය වෙනුවෙන් නැගී සිටිය යුතුයි. நாங்கள் இன்று இன மத குல வேறுபாடுகளை களைந்து சிங்கள தமிழர் முஸ்லிம் பரங்கியர் மலேக்கள் என்கின்ற இனபேதங்களை களைந்து அதே போன்று அரசியல் நிலைப்பாடுகள் மற்றும் அரசியல் கட்சிகளுடைய பேதங்களை களைந்து இளைஞர்களாக நாங்கள் ஒன்றிணைந்திருக்கின்றோம். எனவே நாங்கள் இளைஞர்களாக ஒன்றிணைந்து நாங்கள் இந்த செய்தியை உலகிற்கு வெளிப்படுத்துவோம். පලස්තීන ජනතාවට එරෙහිව කරන මේ ජනසංහාරය වහා නැවැත්විය යුතුයි. பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக நடக்கின்ற இந்த இனப்படுகொலையை உடனடியாக நிறுத்த வேண்டும். පලස්තීන ජනතාවට ගාසාහි ජනතාවට අත්‍යවශ්‍ය ආහාර ඖෂධ ජලය මෙවැනි දේවල් හිර කරගෙන ඉන්නවා. අපි දන්නා රෆා ඒ ට්‍රෙන්ස් එක වහලා තියෙන්නේ. ඒවට බල කරන්න ඕනේ. ඒව අරින්න මේ ජනතාවට මේ අත්‍යවශ්‍ය ආහාර ද්‍රව්‍ය ගෙනියන්න අවස්ථාව දෙන්න කියලා. அதே போன்று பாலஸ்தீனிய காசா மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை தேவைகளான உணவு மருந்து நீர் போன்றவற்றை இவர்கள் தடுப்புகளை போட்டு தடுத்து வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக ரஃபா பிரதேசத்தில் இந்த தடுப்புகள் அமைந்திருக்கின்றன. இந்த தடுப்புகளை அகற்றுவதற்காக நாங்கள் எங்களுடைய அழுத்தத்தை பிரயோகிக்கிறோம். අවසාන වශයෙන් අපි පෙනී ඉන්නේ මොකටද? නිදහස් පලස්තීනයක් කියන අපි දස ගණනාවක් තිස්සේ පෙනී ඉන්න වගේම ඒ අධිරාජ්‍යවාදී ඊශ්‍රායල් රාජ්‍යයටවත් ඒ සයන්වාදීන් වෙනුවෙන්වත් නෙමෙයි අපි පෙනී ඉන්නේ. හැබැයි අපි ඒ යුදෙව්වන් ඒ අහිංසක ඊශ්‍රායලින් අහිංසක යුදෙව්වන් වෙනුවෙන් ඒ රට අපි පිළිගන්නවා. UN එකේ යෝජනාව තමයි 1967 මේ කවුරුත් පිළිගන්න. අපේ යෝජනාව තියෙන්නේ මේ යුද්ධය නවත්තන්න. අපි ජාත්‍යන්තර බලපෑම් කරන්නේ 1967 UN එකේ යෝජනා වෙච්ච නිදහස් ඊශ්‍රායලයත් නිදහස් පලස්තීනයත් නැත්නම් නිදහස් ඒ අහිංසක ඊශ්‍රායල් ජනතාවත් අහිංසක පාලස්තීන ජනතාවත් වෙනින් ඒ බෝඩර්ස් පිළිඅරගෙන ඒ රටවල් දෙක ස්ථාපිත කරන්න. ඒක තමයි විසඳුම. அதாவது நான் இறுதியாக கூறிக்கொள்ள விளைவது என்னவென்றால் நாங்கள் பாலஸ்தீன மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்வது போன்றே இஸ்ரேலுடைய அப்பாவி பொதுமக்களையும் நினைவு கூர்ந்தவர்களாக ஏற்கனவே உலகளாவிய ரீதியில் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட 1967 ஆண்டினுடைய ஐநாவினுடைய அந்த தீர்மானத்தின் பிரகாரம் அந்த எல்லைகளுக்கு அமைவாக சுதந்திர இஸ்ரேலும் சுதந்திர பாலஸ்தீனமும்
ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை இங்கு நான் வெளிப்படுத்துகிறேன். ඒ වෙනුවෙන් ඔබ සියලු දෙනාටම ශ්‍රී ලංකාවේ සිංහල විශේෂම සිංහල දෙමළ මුස්ලිම් බර්ග මැලේ කියන සියලු ජාතිකත්වය නියෝජනය කරන ජනතාවට අපි කියන ඉදිරියට එන්න අපි රටක් විදියට අපේ ලංකාවේ බලය පෙන්නමු අපිට කරන්න පුළුවන් රටක් විදියට කරන්න පුළුවන් බලපෑම මේ ආයතන වලට ඒ ලෝක රටවල් වලට ඒ අධිරාජ්‍යවල ගෙදි රටවල් වලට ඒ බලපෑම කරමු ඒ වෙනුවෙන් එක් වෙන්න කියලා ආරාධනා කරනවා. அதே போன்று இலங்கையில் உள்ள வேறுபட்ட இனக்குழுமங்களில் இருந்து விசேடமாக சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள், பரங்கியர், மலை என்று வேறுபட்ட அடையாளங்களோடு நாங்கள் இருந்தாலும் நாங்கள் அனைவரும் இலங்கையர்களாக ஒன்றிணைந்து சர்வதேசத்துக்கு வலியுறுத்துவோம். இந்த கோரிக்கைகளை அமுலாக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை வலியுறுத்தி இன்று நிற்கின்றேன். නිදහස් පලස්තීනයට ජය වේවා! පලස්තීන ජනතාවට ජය වේවා! Free free Palestine! Free free Palestine! Thank you. நன்றி. දසත සිසාරා විශ්වාසයේ සන්නාමය දසත නිවුස් දවසේ දසත පැතිරුණු පුවත් ඇසිල්ලෙන් දැනගන්න දසත YouTube නාලිකාව සබස්ක්‍රයිබ් කරන්න.